புகழேந்தி சார், இப்போ புகழேந்தி சார் வணக்கம். இந்த தமிழக வெற்றி கழகத்தில் காங்கிரஸ் கட்சி ஒருவேளை அந்த கூட்டணி இணைந்தால் இந்த தேர்தல் களத்தில் பெரிய மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா சார்? திமுக கூட்டணி பெரிய இழப்பு நினைக்கிறீங்களா? எனக்கு ஒன்றும் சார் எனக்கு நடக்காது, அது நடக்கவே நடக்காது. பொதுவா சும்மா கேட்கறீங்க. ஒவ்வொரு முறையும் காங்கிரஸ் போராடுகிறது, இதே மாதிரிதான் பண்ணுவோம். இளங்கோவன் அவர்கள் உயிரோடு இருந்தப்போ கலைஞரிடத்திலே போய் எங்களுடைய தயவாலே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், மத்தியில இங்க எங்களுக்கு ஒரு 2 சீட்டு கொடுக்க கூடாது அமைச்சர் கேட்ட பொழுது தந்தை பெரியாரின் பேரனுக்கு நெஞ்சத்திலே இடம் இருக்கிறது என்று அழகாக சொல்லி திருப்பி அனுப்பிய காட்சியெல்லாம் நான் பார்த்தாகிவிட்டது. ஆகவே இதை முக்கியமா சீரியஸா காங்கிரஸ் தலைமையில் எடுத்துக்க மாட்டாங்க சார். போராடுவது அழகடி போராடலையா முன்னாள் தலைவர், இப்ப அது மாதிரிதான் செல்வ பெருந்தகை தலைவரும் போராடுறாரு. நான் என்ன கேட்கிறேன், வர நான் மணிகண்டன் ஒரு கேள்வி கேட்கணும் சார். நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணீங்க காங்கிரஸ் சரியில்லைன்னு சொல்லி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த அந்த அரசியல் வரலாற்றிலே அரசியல் எப்பொழுது ஆரம்பித்தாரோ, எப்பொழுது கட்சி துவங்கினாரோ 72 இருந்து, அப்பொழுது ஒரு தடவை தான் அவர் மாற்றி தனது எண்ணங்களை ஓல்டு காங்கிரஸ் அப்படி கொண்டு போனார் ஜனதா. அதற்கு பின்னாலே முழுமையாக அவர் ஆதரித்தது அன்னை இந்திரா காந்தி அவர்களைத்தான். அதற்கு பின்னாலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடர்ந்து ஆதரித்ததை அம்மாவும் செய்தார். ஆனால் இந்த ஸ்ரீபெரும்புதூர் மண்ணிலே அந்த நிகழ்வு அசாசினேஷன் நடந்ததுதான் இந்த மாறுதலுக்கு காரணம். அண்ணன் வைகோ அவர்களுக்கு இதை பற்றி தெரியாததில்லை. ஆனா அண்ணன் வைகோ அவர்களும் சரி, திருமாவளவன் அவர்களும் சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் சரி, கொள்கை ரீதியாக ஒன்றிணைந்து நிற்கிறார்கள். இப்ப அவங்க அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண பின்னாடி மணிகண்டன் சார், என்னைக்காவது தகராறு வெளியில போனது உண்டா? ஏன்னு கேட்டா அது ஆன்டி பிஜேபி மூவா இருக்கு. ஆனா இங்க ஏடிபிகள் அப்படி இல்ல சார். நினைச்சா வாங்க, இல்லனா போங்க, திடீர்னு சேர்றது, திடீர்னு விட்டுறது, இந்த இடர்பாடுகளும் இந்த நிலை தடுமாற்றங்களும் இருக்கிறது என்பதுதான் உண்மை. நம்ம எதையாவது நிலைநிறுத்தி பட்டிமன்றம் மாதிரி பேச முடியுமே தவிர பழனிசாமியை நம்பி மணிகண்டன் பேசும் பொழுது அதற்கு விடையே வராது. தயவு செய்து நான் சொல்லுகிறேன், முடிவுகளும் வேதனைப்படுவீர்கள். இப்படிதான் போகும் 26 வரைக்கும். இன்னொரு கேள்வி உங்ககிட்ட, நம்ம OPS டிவி பத்தி கண்டிப்பா இந்த விவாதத்தில் நம்ம கேட்டுதான் ஆகணும். இப்போது வரை அவர்கள் எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறார்களே, இதற்கு என்ன காரணம்? எங்கே செல்ல போகிறார்கள்? நான் இப்ப மணிகண்டன் சொன்ன மாதிரி பாமகவில் பயணித்தவன், நானும் உடன் பயணித்தவன் OPS. இப்பொழுது அல்ல, இன்னும் 100 வருடங்கள் ஆனாலும் எந்த முடிவையும் எடுக்க போவதில்லை அவர். நீங்க எந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் இதெல்லாம் கிடையாது. கரும்பு கிடைக்கும், 3000 ரூபாய் கொடுத்திருக்காங்க கவர்மெண்ட்ல, அது கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். எந்த முடிவையும் அவர் எடுக்க மாட்டார் சார். இது ஒரு ஏமாற்றுகின்ற வேலை. நான் ஓப்பனா நானே சொல்றது கஷ்டமா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 4 தலைவர்களும் பாரதிய ஜனதா கட்சியுடைய அடிமைகள் ஆகிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை. அடிமைகள், கொத்தடிமைகள் 4 பேரும் சரி. ஒருவரும் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து வெளியிலே பேசுவதற்கு நாதியற்றவர்கள் ஆகிவிட்டார்கள். அதிமுக கொள்கையும் அம்மாவுடைய கோட்பாடுகளையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கோட்பாடுகளையும் காட்டிலே பறக்கப்பட்டு விட்டார்கள். இவர்கள் இந்த தலைவர்கள் பெயரை சொல்ல தகுதியற்றவர்கள். சுற்றி பிஜேபியிலே தான் சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். அது மக்கள் முடிவு செய்வார்கள். ஏன் பேச்சுக்கு பாருங்க நீங்க. மணிகண்டன் ஒரு பதில் சொல்ல விரும்புறாரு. OPS டிடிவி அந்த கூட்டணியில் இணைவதற்கு பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றும், டிடிவி தினகரன் டெல்லி சென்று விட்டு திரும்பி இருக்கிறார், அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சி தொடர்பான எந்த விதமான கருத்துக்களும் தெரிவிக்கவில்லை என்ற ஒரு கருத்து இருக்கு. இப்போ புகழேந்தி சார் சொன்னதுக்கு நீங்க என்ன சார் பதில் சொல்ல விரும்புறீங்க? மணிகண்டன் சார், அவரு அனுபவத்தினால கொஞ்சம் வருத்தமா சொன்னார். அவருக்கு நீண்ட அனுபவம் கட்சியில ஒன்னும் பயணிச்சு வர்றார். அதாவது இப்ப அதுக்கு முன்னாடி அம்மையார் இந்திரா காந்தி பத்தி சொன்னாங்க. தமிழ்நாட்டில் திமுகவுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு எம்ஜிஆருடைய ஆட்சியை கலைத்தது அதே இந்திரா காந்தி அம்மையார் தான். அதே புரட்சி தலைவர் அம்மா அவர்களை மிக கேவலமா பேசி அதே EVK சிலங்கம் தான். அப்போ இந்த மாதிரி அரசியல் சூழல் தக்க மாதிரி அணிகள் மாறலாம். அணிகள் மாறுவது பற்றியெல்லாம் நம்ம பேச முடியாது. ஆனால் அதிமுக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாது. ஏன்னா தமிழ்நாட்டில் வெளிப்படையாக சொல்கிறது தனித்து ஆட்சி அமைக்கும் சொல்லிட்டார். இப்போ திரு தினகரன் பத்தி கேட்டீங்க, திரு OPS கேட்டீங்க, அது அவருடைய அரசியல் முடிவுதான். நான் அதிமுக வெளியில் இருந்தோ ஒன்று இருந்தா கேள்வி கேட்காது. ஏன்னா அவங்க சுதந்திரமா இயங்குறாங்க. இப்போ இங்க அடிமைன்னு சொன்னா இங்க எல்லா கட்சியும் சுதந்திரமா இருக்குதுங்க. அங்க திமுக என்ன சொல்றதோ அப்படியே கேட்டுக்கொண்டு மறுதளிக்காமல் பேசக்கூடிய இங்க இல்ல. அவரவன் கட்சி எடுத்துறாங்க, அவரவன் கட்சி கூட்டங்கள்ல சுதந்திரம் பேசுறாங்க.
அதாவது திமுக எதிர்க்கிற நோக்கம் வருகிற போது ஒன்றா சேர போறாங்க. எனவே இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. 2026 திமுக நிச்சயமாக பழையன கழிதல் மாறி வீட்டுக்கு அனுப்பப்படும்.